I'm a chubby girl. So நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ காட்டன் போடாதீங்க, ஆர்கான்சா போடாதீங்க, டசர் சில்க் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போகாதீங்க. நீங்க ஒன்லி வந்துட்டு சிஃபான், ஜார்ஜெட், சாட்டின் இந்த மாதிரி ரொம்ப தின்னா இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் இல்ல நெட்டட் ஃபேப்ரிக்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இதெல்லாம் காட்டன்லாம் போட்டீங்க. Hi, I am Shiju, the founder of Shiju's and hygiene stars. One is fashion brand, the other one is cosmetic brand. A fashion designer, cosmetic formulator, personal stylist and a fashion model. ரொம்ப பல்ஜா காட்டும் அப்படின்னு சொல்றாங்களே. ஆனா எனக்கு வந்து காட்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆர்கான்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி சொல்லும்போது அப்ப நாங்களா போடவே முடியாதா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. I am also chubby one. அதுக்கு என்ன பண்ண முடியும்? But I like to explore all type of materials and I'm a big fan of cotton. எனக்கு வந்து காட்டன் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஹேண்ட்லூம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். And நான் ட்ரை பண்ற காட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா முல்முல் காட்டன் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடிய காட்டன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். முல்முல் காட்டன் லெனின் இந்த மாதிரியான கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது வந்து பெருசா வந்து உங்களை சப்பியாலாம் காட்டாது. அது ரொம்ப ரிச்சா தெரியும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப எலகண்டா அழகாவும் உங்களோட கர்வ்ஸை வந்து அழகா காட்டும். சோ தட் நான் என்ன சொல்றேன்னா ஆர்கான்ஸா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆர்கான்ஸா ட்ரை பண்ணுங்க. பட் ஃப்ளவர்ஸ் அதுல இருக்கக்கூடிய பிரிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணுங்க. குட்டி குட்டி பிரிண்ட்ஸா இருக்கிற மாதிரியான சாரீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வியர் பண்ணலாம். இல்ல ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து நீங்க போடலாம். குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ சப்பியா இருக்கிறவங்க வந்து ஒன்லி ஜார்ஜெட், சிஃபான், நெட் இந்த மாதிரியே தான் போட்டுட்டு இருக்க முடியுமா? எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்ஸுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பே கிடையாது. பட் நீங்க சூஸ் பண்ற பிரிண்ட்ல வந்து ரொம்ப கான்ஷியஸா இருக்கு. சாரீஸ் பண்றீங்க அப்படின்னா பெரிய பார்டர்ஸ் இருக்கிற மாதிரியான சாரீஸ் போகாம தின் பார்டர்ஸ் இருக்கிற மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா பார்டர்ஸே இல்லாத சாரீஸா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. பட் எல்லா டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸுமே நீங்களும் போடலாம், நம்மளும் போடலாம். டம்மி பெருசா இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுறது மூலமா நம்மளோட டம்மி நம்ம வந்து ஹைட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு டம்மி பெருசா இருக்கு அப்படின்னா ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் போடக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கோ வித் அனார்கலி டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க போடும்போது உங்களோட டம்மியை வந்து அதை ஹைட் பண்ணி காட்டும். அதாவது உங்களோட பஸ்ட்டுக்கு கீழ இருந்து உங்களுக்கு லூஸ் வரும். பஸ்ட்டுக்கு கீழ இருந்து ஃபேப்ரிக் வந்து லூஸா இருக்கணும். அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்கணும் உங்களோட. நீங்க என்ன அவுட்ஃபிட் போட்டாலும் நீங்க அந்த மாதிரி போடும்போது அதாவது பஸ்ட்டுக்கு கீழ இருந்து லூஸா இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் நீங்க எது சூஸ் பண்ணாலும் உங்களோட டம்மியை வந்து அதை ஹைட் பண்ணி காட்டும். இஃப் யூர் ட்ரெடிஷனல் பர்சன், நீங்க வந்து ஒரு ட்ரெடிஷனல் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அதே நீங்க வந்து ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் பெப்ளம் டாப். பெப்ளம் டாப்ஸ் நீங்க சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பெப்ளம் டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம், ஜெகின்ஸ், லெகின்ஸ், பலாசோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த பெப்ளம் டாப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெப்ளம் டாப்ஸ் போடும்போது என்ன உங்களோட டம்மி அது ஃபுல்லாகவே ஹைட் பண்ணி உங்களை ரொம்பவே ஸ்லிம்மாக காட்டும். இந்த ரெண்டு டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கீங்கன்னா அனார்கலி டைப்பில் போங்க. இதே நீங்கள் மாடர்னாக இருக்கீங்கன்னா பெப்ளம் டாப் டைப்பில் போங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் போகும்போது உங்களோட டம்மியை நீங்கள் வந்து ஹைட் பண்ணி காட்டலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய டம்மியாக இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி அவுட்ஃபிட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.